போடு டைகர், போடு 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 போடு. வா வா வா, உட்காரு. பாப்பா உட்காரு. என்னதான் புதுசு புதுசா சோபா செட்டு வந்தாலும் வெறும் தரையில ஜமக்காலத்தை விரிச்சு உட்கார்ற சுகமே சுகம்தான். ஆமாய்யா, தரையில உட்காந்து சீட்டாடினா தான் ஆட்டம் கலக்கட்டுது. ஜஸ்டிஸ், பேச்ச குறைச்சிட்டு கொஞ்சம் காடை போடுங்க. ஓகே. என்ன சீட்டு கச்சேரியா? அப்படியே எனக்கு ஒரு கையை போடுங்க. என்ன மாமா, கையில பையில என்ன வச்சிருக்க? வெறும் காத்து தான் வச்சிருக்க போல இருக்கு. அடுத்த தடவை சட்டை தைக்கும் போது டெய்லர் கிட்ட சொல்லிடு, சட்டையில பாக்கெட் வைக்க வேணான்னு. அது எதுக்கு வேஸ்டா? மாப்பிள்ளைகளா, மாமாக்கு கடனா ஒரு கை போடுங்களேன். கை மேல காசு வந்ததும் உடனே உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். சாரி மாமா, நாங்க அந்த கடவுளுக்கு கூட காசு கொடுக்க மாட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. கோ அவுட். என்னங்க நம்பிக்கை இல்லையா என் மேல? மாமா, கையில காசு வாயில தோசை. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். என்னங்க என்ன இப்படி விரட்டி விடுறீங்க? மாமா மாமா உட்காருங்க. இந்த கைக்கும் சேர்த்து நான் காசு கட்டுறேன். நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன் மாமா, நீ ஆடு. அப்படி சொல்லியா மருமகனே? இந்த இக்கட்டான சூழ்நிலையில மாமாவை தூக்கி விட்டல, என் உதவி உனக்கு எப்ப தேவைப்படுதோ இந்த மாமா அப்பெல்லாம் உனக்கு தோளோட தோள் கொடுப்பேன். ரஜினி வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஒரு ஆள் இருக்கிறது நல்லதுதான். அவரோட உதவி ஃபியூச்சர்ல நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். இதை செலவா பார்க்காம இன்வெஸ்ட்மெண்டா பாருடா பார்த்திபா. காசு நீ குடுக்குற? ஆமா. ஓகே, இந்தா என் காசு. நீ போடு மாப்பிள. என் காசு இங்க பாருங்க, எனக்கும் மாமா போடு. இந்த போட்டாரு பாரு. ஓகே ஓகே. ஒன்பது 10 11. அக்கா, தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரலடா. அக்கா ஃப்ரீயா விடு. எங்க போயிட போறாங்க? எப்படியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். இல்லடா, அது வரைக்கும் இதை வளர விடக்கூடாது. இங்கேயே அவங்கள பிடிச்சிடணும். மத்தவங்க தான் யூஸ்லெஸ் நினைக்கிறாங்க. நீயும் என்ன அப்படிதான் நினைக்கிறியா? டேய், நான் உன்னை எப்பவுமே அப்படி நினைச்சது இல்லடா. நீ ஒரு பெரிய சயின்டிஸ்டா. அத நீ ஒத்துக்கிறல்ல? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அத கேளு. சொல்லு. முதல்ல நாம யார் அடிக்கணுங்கிறத முடிவு பண்ணுவோம். அந்த பார்த்திபனை தான். அவனை தான் இங்க இருந்து ஓட ஓட விரட்டணும். அப்படி நடக்கணும்னா அவ ரஜினிக்கு முன்னாடி மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படணும். அப்படி ஏதாவது நடந்தாதான் அவ இங்க இருந்து கிளம்புவான். ஆமால, இது எனக்கு தோணவே இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீ எப்படியாவது ரஜினியோட போனை மட்டும் சுட்டுட்டு வந்துரு. அப்படி எடுத்துட்டு வந்தா அந்த ரஜினியோட போன்ல இருந்து பார்த்திபனுக்கு என்ன பார்க்கவான்னு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். மெசேஜ பார்த்துட்டு சப்போஸ் அவன் வந்தானா? என்னடா? முதல்ல நீ போன் எடுத்துட்டு வா. யோ ஜஸ்டிஸ், என்னையா கார்டு போட்டிருக்க? ஒரு கார்டு மதுரையில இருக்கு, இன்னொரு கார்டு மகாராஷ்டிரால இருக்கு. சரி, அடுத்த செட்டை பார்த்தா ஒன்னு ஆந்திரால இருக்கு, அடுத்தது அமெரிக்கால இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு எப்படியே ஆடுறது? தம்பி, உனக்கு எப்படி வந்திருக்கு? இங்கேயும் ஒன்னும் பெருசா சுகப்படல. மாமா, உங்களுக்கு
மாப்பிள காடு விளையாடுறது ஒரு கலை. அதுக்கு கைராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ம், காடு சேர்ந்துருச்சா மாமா? ஆ. கையில ஏற வேண்டியதெல்லாம் அதுவா ஏறி அதுக்கான இடத்துல போய் உட்காந்துருச்சு. ம். இன்னும் 2 நிமிஷத்துல எப்படி டிக் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. என்ன மாமா, நீ சொல்றத பார்த்தா பெரிய ஆட்டக்காரனா இருப்ப போல. மாப்பிள ஒரு காலத்துல சீட் ஆடுறது போக இருக்கிற மிச்ச டைம்ல தான் நான் சாப்பிடுறது தூங்குறது எல்லாம். நான் பவ்யமா இருக்கிறதுனால என் பவுஸ் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்தனா மாமா ஒலிம்பிக்ஸ்லயே போய் கார்ட்ஸ் ஆடி இருக்கானா பாத்துக்கோங்களேன். அப்படியா மாமா? ஆமா. ஒலிம்பிக் எல்லாம் போயிருக்கியா? மாமா, ஒலிம்பிக்ல எல்லாம் சீட் ஆட்டம் இருக்கா? இல்லாமலா நான் பாரிஸ்ல போய் ஆடிட்டு வருவேன். பாரிஸா? டேய், அவரு பாரிஸ் கார்னரை சொல்றாரா வெண்ண? ஓ அதுவா? ஒரு பயபக்தியா காடு ஆடுறது இல்லையா? சும்மா நொய்யின்னு பேசிக்கிட்டு ஃபோக்கஸ் காய்ஸ், ஃபோக்கஸ். ஒரு தவ மாதிரி கார்ட்ஸ் ஆடணும். நல்லா கேட்டுங்க. யோ என்ன மாப்பிள கொஞ்சம் கூட யோசிக்காம காரை டக்குன்னு எடுக்கிற டக்குன்னு போடுற. சீட்டாட்டத்துல ஒரு நுணுக்கம் வேணும்யா. எப்படி மாமா? இப்போ என்னையே எடுத்துக்கோயேன். நான் ஒரு காடை கூட வேஸ்டா எடுக்கவும் மாட்டேன் இறக்கவும் மாட்டேன். நான் காடு பின்னாடி இருந்து பார்க்கும்போது அது என்ன காடுன்னு கண்டுபிடிச்சிருவேன். எப்படி மாமா அதை கண்டுபிடிப்ப? யோ என்னையா நீ எது சொன்னாலும் அப்படியா அப்படியான்னு கேக்குற? மாமா, அள்ளி விடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சரி, இதோ இந்த காடுக்கு பின்னாடி என்ன இருக்கு சொல்லு. இதுதானே? இது 10 ஆர்டின். போதுமா? இதுதான் இவர் காடு ஆடுற லட்சணம். ஒழுங்கா ஆடு டைகரே. போன் ஓபன் ஆகல, லாக் போட்டிருக்கான். இதெல்லாம் ஒரு லாக்கா? அனுப்பிட்டேன். என்ன மெசேஜ் அனுப்புன? நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு அவனை வர சொல்லி மெசேஜ் போட்டிருக்கேன். அங்க எதுக்குடா வர சொன்ன? பாத்துக்கிட்டே இரு, அவன் எப்படி அசிங்கப்பட போறான்னு. ரஜினி கிட்ட இருந்து பார்த்திபனை பிரிச்சா போதும், அவளுக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த பார்த்திபன் கூட இருக்கிற தைரியத்துல தானே அவ ரொம்ப ஆடுறான். டேய், இது ஒர்க் அவுட் ஆகும்ல? சூப்பரா ஒர்க் ஆகும்க்கா. நாம போய் பேசாம அவங்க இருந்த இடத்துல போய் செட்டில் ஆயிருவோம். ரஜினி போனை பார்த்தா மெசேஜ் அனுப்புனது தெரிஞ்சிரும்ல? ஐயோ, நான் அதெல்லாம் உடனே டெலீட் பண்ணிட்டேன்க்கா. யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த பார்த்திபனா வந்து சிக்கல்ல மாட்டினா கூட அந்த ரஜினி தான் என்ன வர சொன்னான்னு அவனால சொல்ல முடியாது. அப்படியே அவன் சொன்னாலும் அது நமக்கு நல்லது தானே. அதெல்லாம் சரிடா, ஆனா அவனை என்ன செய்ய போற? ஒரேடியா தீத்துற வேண்டியதான். சேச்சே, அதெல்லாம் ஏன் வேலை கிடையாது. உயிரை விட மானம் பெருசு இல்ல. அந்த மானத்தை தான் நான் கெடுக்க போறேன். 2 பேரும் என்ன பண்றீங்க? தூங்காம 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். மா என் போன் ஒர்க் ஆகலாம், அதான் முரளியை பார்க்க சொன்னேன். ஐயோ, எப்ப பாரு அந்த போன்ல என்னதான் நோண்டிக்கிட்டு இருப்ப? ஆ? 2 பேரும் வந்து படுங்க, வாங்க. நீ போமா, நான் வரேன். போமா, சீக்கிரம் வரேன். முரளி, எது செஞ்சாலும் கேர்ஃபுல்லா பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் அந்த போனை இருந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பயங்கரமான டிராமா காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாத. வெளியில அவங்க எல்லாரும் சீட்டு விளையாடுறாங்க, நான் அந்த கூட்டத்துல போய் ஜாயின் பண்ணிடுறேன். ரஜினியா பார்க்கணுங்கிறாங்க, நம்ப முடியலையே. என்ன விஷயமா இருக்கும்? ஓகேன்னு சொல்ல போறாங்களா? மாப்ள, போனை பார்த்தது போதும், முதல்ல காடை போடு. ஆமா, ஒரு நிமிஷம். என்ன மாப்ள, பொசுக்குன்னு ஜோக்கரை தூக்கி கீழே போட்டுட்ட? ராணியே வந்ததுக்கு அப்புறம் ஜோக்கர் தேவையில்லை மாமா. ராணி மொபைல்ல வந்திருக்குன்னு ஒரு ரியாக்ஷனை பார்த்ததுமே புரிஞ்சிருச்சு. பார்த்து தம்பி, நீ ஜோக்கர் ஆயிடாத. அடடே, வா முரளி. மாப்ள, அடுத்த இடத்துல முரளிக்கு ஒரு கை போடுங்க. இவன் ரம்மிலாம் ஆடுவானா? என்ன இப்படி கேட்டீங்க? மாப்ள ரம்மி ஸ்பெஷலிஸ்ட். மூச்சு கூட விடாம இருப்பான், ஆனா ரம்மி விளையாடாம இருக்க மாட்டான். டிக்கு ஃபினிஷ். அதுக்குள்ள அடிச்சிட்டியா? அடுத்த வாட்டி எனக்கும் கார்டு போடுங்க. முரளி, நீ ஏன் ஆட்டத்தை ஆடு. ஏன் நீ ஆடலையா? இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எப்ப முடியும் தெரியல மாமா, நான் போயிட்டு போன் பண்றேன். நீ உட்கார். என்ன இவன் எங்க போறான்? வசமா மாட்டினடா, இதோட உன் கதை முடிஞ்சது. ரஜினி, திடீர்னு நீங்க வந்து பார்க்க சொன்னீங்க. இது உங்க ஸ்டைல் இல்லையே. எதுவா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு உடைக்கிற ஆள் நீங்க. என்ன திடீர்னு? அட என்னங்க, எதுவும் பேசாம நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க. உங்க மெசேஜ் வந்தப்போ நான் நம்பவே இல்லை, ஆனா நம்பாமையும் இருக்க முடியல. சொல்லுங்க ரஜினி. அது எனக்கு தெரியும். அந்த 3 வார்த்தையை சொல்றதுக்கு தான் என்ன வர சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? பட்டுன்னு சொல்லிடுங்க, நாம கிளம்பி போயிடலாம். இந்த மாதிரி யாராவது பார்த்தா ஊருக்குள்ள தப்பா நினைப்பாங்க. ரஜினி, ரஜினி, யார் நீ? ஐயோ, யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க. யாராச்சும் வாங்க, ஓடி வாங்க. அமைதியா இருமா, ப்ளீஸ் கத்தாதமா. காப்பாத்துங்க. நான் தெரியாம வந்துட்டேன். ஐயோ, ஓடி வாங்க ப்ளீஸ். ஏமா, கைய விடு. என்ன வந்து காப்பாத்துங்க. ஐயோ ப்ளீஸ், யாராவது வாங்கல. ஐயோ, யாருமே இங்க இல்லையா? வாங்க சீக்கிரம். என்கிட்ட இவன் தப்பா நடந்து ட்ரை பண்றான், வெளியில போ சொல்லுங்க. யாருனே தெரியாது. இவன் என் கைய பிடிச்சு இழுத்தான். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல, இவன் போய் சொல்றான். விடுங்க.
என்னங்க இது அநியாயம்? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இவன் மேல பழகி போட்டா அது உண்மையாயிடுமா? பாத்திமா அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட போலாம், அவங்க பாத்துப்பாங்க. இங்க பாரு தம்பி, இந்த ஊர்ல எது நடந்தாலும் பஞ்சாயத்துல பேசிதான் முடிவு பண்ணுவோம். போலீஸுக்கு போற வழக்கெல்லாம் இந்த ஊர்ல கிடையாது. இந்த ஊருக்கு சில பல கட்டுப்பாடுகள் இருக்கு, அதுதான் முக்கியம். போலீஸுக்கு போனா வக்கீல வச்சு தப்பு பண்ணலன்னு தப்பிச்சுக்கலான்னு பாத்தீங்களா? அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். இங்க பாருங்க, இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் நல்லா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுங்க. சொல்லுமா, என்ன நடந்துச்சு? காலையில இருந்து அவர் என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தாரு. அவர் வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. ஆனா நான் எதுவும் கண்டுக்கல, திட்டி விட்டுட்டேன். நைட்டு நான் தனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. நான் போட்ட சத்தத்துல பக்கத்துல இருந்த ஆளுங்களாம் வந்து என்னை காப்பாத்துனாங்க. என்னையா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? ஆமாங்க, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நிஜம்தான். நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம். சத்தம் கேட்டு எந்திரிச்சு போய் அந்த பொண்ணை காப்பாத்தணும். யோ, என்னமா போய் சொல்றீங்க? யாரு இவன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா? ஏமா, இவன் காலையில பின்னாடி சுத்துறான்னு சொல்லி சொல்றல, அதுக்கு என்ன ஆதாரம்? என்னப்பா நீ, ஒரு பொண்ணு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு நீ அந்த பொண்ணையே நிரூபிக்க சொல்ற? ஏங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. என்ன மாமா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. அட, இதுல நாம என்ன மாப்பிள்ள சொல்ல முடியும்? இதே அடிதடியோ சண்டையோ வேற ஏதாவது விஷயம்னா கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இது பொம்பளை பிள்ளை விஷயமாச்சே, இதுல நாம எப்படி தலையிட முடியும்? நம்ம வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்க மாப்பிள்ள, நம்ம நாளையும் பார்த்து யோசிக்கணும்ல. சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் அவனுக்காக சப்போர்ட் பண்றல, அவனே சொல்ல சொல்லு, அவன் ஏன் அந்த நேரத்தில் அங்க போனான்னு. அவன் மட்டும் சரியான காரணத்தை சொல்லிட்டானா நாங்க தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கிறோம். சொல்லு பார்த்திபா, நீ எதுக்கு அங்க போன? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறான்? என்னடா, மெசேஜ பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லுவானா? அப்படி சொன்னா ரஜினி மாட்டிக்குவாள்ல. அவ்வளவு நேரத்துக்கு ரஜினி ஏன் உன்னை தனியா பார்க்க வர சொன்னான்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல, அதனால அவன் சொல்ல மாட்டான். சூப்பர்டா. உண்மையை சொன்னானா ரஜினி அசிங்கப்படுவான், உண்மையை சொல்லலனா அவன் அசிங்கப்படுவான். ஆமா, ரஜினி எங்க காணோம்? அவளுக்காக தான் நானும் வெயிட்டிங். அவன் அசிங்கப்படுறத அவ பார்க்கணும். இங்க பாரு தம்பி, அவர் வாயை திறந்து எதுவும் பேசலனா அவர் தான் தப்பு பண்ணாருன்னு முடிவாயிரும். சாட்சியம் அவருக்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் நாங்க எங்க தீர்ப்பை சொல்ல வேண்டியது இருக்கும். இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாதுங்க. நான் போலீஸ் கிட்டே போறேன். இங்க பாரு தம்பி, என்ன அப்பையில இருந்து நான் போலீஸுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு தம்பி, திருவிழாவுக்கு வந்தம்மா சாமியை கும்பிட்டமான்னு போயிட்டே இருக்கணும். இந்த பஞ்சாயத்து விஷயத்துல எல்லாம் நீ தலையிற வேலை வச்சுக்காத. ஏமா, உன் புருஷன் தானே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுமா.
இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? என்ன ராதிகா பேசுற? இவங்க தப்பு பண்றாங்க, நீ என்ன அமைதியா இருக்க சொல்ற? இல்லங்க, நான் அதுக்காக சொல்லல. மத்தவங்க உங்களை தப்பா நினைக்க கூடாதுல. நீ சொல்லு, பார்த்திபன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்ற? தெரியலையே. என்ன ராதிகா தெரியலங்கற? இந்த விஷயத்துல நம்ம யாரையுமே நம்ப முடியாதுங்க. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க. ஏமா பார்த்திபனை பார்த்தா அப்படி சொல்ற? இங்க எல்லாரும் அவர் தப்பு பண்ணிருப்பாருன்னு சொல்றாங்கல்ல. நேத்து ராத்திரி கூட நம்ம பசங்களோட சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு இருக்கும் போதே பாதியில இருந்து போயிட்டு இருக்கான். அப்பா, அவன் தப்பு பண்ணிருந்தா என்ன நடந்துச்சுன்னு அவனே சொல்லிருப்பான்ல. அவனே அமைதியா இருக்கும்போது நீங்க ஏன் தேவையில்லாம பேசுறீங்கப்பா? இங்க பாருப்பா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்னங்க தம்பி பேசவே மாட்டேங்குது, இப்ப என்ன பண்ணலாம்? நீ எதுவுமே பேசலனா நீ செஞ்ச தப்ப நீயே ஒத்துக்கிட்டதா அர்த்தம். ஆமாங்கய்யா, நீங்க சொல்றது கரெக்ட் தான்யா. இந்த பையன் தான் தப்பு பண்ணிருக்கான். இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் நம்ம ஊர்ல எப்பவுமே கடுமையான தண்டனை தான் கொடுப்போம். கரும்புலி செம்புலி குத்தி மொட்டை அடிச்சு ஊர்வலமா வரணும். ஆறு மணிக்கு ஐயனார் சிலைகிட்ட வச்சு தண்டனையை கொடுத்துருவோம். இப்போ கூட்டம் கலையலாம். இதுதான் சரியான தண்டனை. என்ன தம்பி, ஆரம்பிங்க. சரிங்கய்யா. நிறுத்துங்க. ஏன்பா, ஒருத்தர் திருவிழாவுல மொட்டை போடுறாரு, அத பாக்குறதுக்கு இவ்ளோ பேர் கூடி இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மொட்டை தலைய பாக்கணும்னு ஆசையா இருந்தா இவனை பாருங்க. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய மொட்டை தலைய நீங்க யாரும் பார்க்க முடியாது. இவங்க எதுக்குடா இங்க வந்திருக்காங்க? தெரியலையேக்கா. ஏப்பா, இது வேண்டுதல் மொட்டை இல்ல, தண்டனை மொட்டை. தண்டனை மொட்டையா? யாரு யாரு கொடுக்கறது? நாங்க தான்ப்பா கொடுத்தோம். நீங்க யாரு? நீங்க யார் தண்டனை கொடுக்கறதுக்கு? கிராம பஞ்சாயத்து தலைவர்னா. ஓஹோ, பஞ்சாயத்து கோர்ட்டா? ஆமா, நீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க. நான் தான் பார்த்திபனோட வக்கீல். அவனுக்காக வாதாட போறேன். வக்கீலா?
அதெல்லாம் ஏற்கனவே விசாரிச்சு தீர்ப்பே சொல்லியாச்சு. அது எப்படி? நாங்க இப்பதானே வந்திருக்கோம். கேஸை ரீஓபன் பண்ணுங்க. நாங்க மறுபடியும் விசாரிக்கணும். என்னப்பா பிரச்சனை பண்றீங்களா? யுவர் ஆனர், பிராது கொடுத்தது யாரு? அதோ அங்க நிக்குதே அந்த பொண்ணுதான். என்ன பிராது? ராத்திரி தனியா இருந்த பொண்ண இதோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. இவன் பலவந்தப்படுத்த பாத்துருக்கான். அதை பார்த்த சாட்சி இதோ இங்க நிக்கிறானே அந்த ஆளுதான். இனிமே என் வக்கீல் இதை குறித்து வாதாடுவார் யுவர் ஆனர். அதெல்லாம் முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எப்படி முடியும்? இந்த பக்கம் நியாயத்தை பேச ஆள் வேண்டாமா? முடியாதுன்னு சொன்னா இப்பவே போலீஸை கூப்பிடுறேன். என்னங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? யோ ஜஸ்டிஸ், இது எப்படி? என்ன பண்றது? அதை கொடுங்க. பார்த்திபன் எந்திரி. இந்தா. அக்கா என்னக்கா நடக்குது? சரிப்பா, அரை மணி நேரம் டைம் தரோம், அதுக்குள்ள பேசி முடிங்க. இவன் ஆட்டத்தை கலைச்சிருவான். ஒன்னும் பண்ண முடியாது, கவனி. ஏமா, உன் பேர் என்ன? கௌசல்யா. கௌசல்யா. ஊரு? திருமங்கலம். ஆமா, அன்னைக்கு ராத்திரி ஏன் நீ அந்த நேரத்துல அங்க போன? நான் தங்கியிருந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இல்ல, அதான். ஓ. அப்ப இந்த ஆளு வந்துட்டு என் கையை பிடிச்சி இழுத்தாரு. புரியுது. காலையில இருந்து பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. நான் திட்டுனேன், அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டாரு. நீ யாரோட திருவிழாக்கு வந்திருக்க? என் அத்தை மாமாவோட. சரி, அவங்கள கூப்பிடு. என்ன ஆச்சு? அது அவங்க வந்து. சரி, நான் கூப்பிடட்டுமா? ஜஸ்டிஸ் கூப்பிடு. கோதண்டம், கோதாவரி, வாங்க. கமான். யோ, இவங்க யாரியா? நீங்க தானே இந்த பொண்ணோட அத்தை மாமா? ஆமாங்க. எந்த ஊரு? மானாமதுரை. கேட்டிங்களா? என்னையா அது? இவங்க மானாமதுரைங்கிறாங்க, அந்த பொண்ணு திருமங்கலம்னு சொல்லிச்சு. பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல. என்னக்கா பண்ண போறோம் தெரியலையேக்கா. நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு கூட தான் வந்தீங்களா? ஆமாங்க. மூணு மாசமா எங்க வீட்டுல தான் இருக்காங்க. இவ பேரு, ஊரு எல்லாமே பொய்ன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? என்னம்மா இது, இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்க? என் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் பேரு கெட்டு போயிருமேன்னு தான் மாத்தி சொன்னேன். மத்தபடி எல்லாமே உண்மைதான். சரிம்மா, சாட்சிகளை விசாரிப்போம். இங்க வாங்க. இங்க பாருங்க, நீங்க நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்க? அது வந்து எங்க இருந்து சத்தம் வந்துச்சு? நீங்க எப்படி போனீங்க? கோயில் மண்டபத்தில் படுத்திருந்தேங்கய்யா. உண்மையை சொல்லுங்க. கோயில் மண்டபத்தில் தான் படுத்திருந்தீங்களா? உண்மையை தாங்க சொல்றேன், அங்கதாங்க படுத்திருந்தேன். ஏன்பா
காட்டுக்குள்ள கத்துற சத்தம் உனக்கு மண்டபம் வரைக்கும் கேட்டுச்சா? பாத்தியா? எப்பா பஞ்சாயத்து தலைவரே பக்குன்னு புடிச்சிட்டாருப்பா. பொய் சாட்சி மட்டும் சொன்னா கட்டி வச்சு தோலை உரிச்சு விடுவேன். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தப்பு நடந்து போச்சு. அக்கா யோ என்னையா அது? எந்திரியா. அந்த பொண்ணு தாயா காசு கொடுத்து அப்படி சொல்ல சொன்னுச்சு. என்னையா அது? ஐயோ இல்ல இல்ல, அவர் பொய் சொல்றாரு. சரிங்க, தப்பான நோக்கு எதுவுமே இல்லனா அந்த ராத்திரியில அவர் எதுக்கு அங்க வரணும்? இருமா, அதத்தான் ஆரம்பத்துல நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் தான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரை சொல்ல சொல்லுங்க. பார்த்திபா, எதுக்காக நடந்ததை சொல்ல மாட்டேங்கிற? எதுக்காக அங்க போனேன்னு மட்டும் சொல்லு. அது இல்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் சொல்ல மாட்டேன். என்னக்கா சொல்றா அவன்? என்னப்பா அவர் என்ன சொல்றாரு? எதுக்குப்பா அந்த நேரத்துல இவர் அங்க போனாரு? என்னப்பா இது? நான் தான் வர சொன்னேன். அக்கா யாருப்பா இந்த பொண்ணு? நான் தான் வர சொன்னேன். என்ன பார்க்க தான் வந்தாரு. ஐயோ, என்னம்மா சொல்ற? உன்னை பார்க்க வந்தானா? ஆமா. இவ எதுக்குக்கா இங்க வந்தா? நாம மெசேஜ் போட்டது அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ? தெரியலடா. அந்த ராத்திரியில உன்னை பார்க்க ஏன் வரணும்? இல்ல, நான் தான் அவருக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னேன். என்ன அது? எல்லாரும் ஒன்னாதான் வந்தீங்க, அப்புறம் எதுக்கு அவரை தனியா பார்க்கணும்? ஐயா, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா பாக்குறாங்கன்னா அது என்ன ஏதுன்னு புரியாதா உங்களுக்கு? என்னம்மா நீயே ஒத்துக்கிறியா? ஆமா, நான் அவரை லவ் பண்றேன். சரி சரி, முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து. இது ஒரு சாதாரண காதல் விவகாரம். பொய் சொன்ன அந்த பொண்ணுக்கு 2000 ரூபாய் அபராதம். கட்ட தவறுனா முழங்கால் போட்டு கோயில சுத்தி வரணும். சரிதானே? இதுதான் தீர்ப்பு. என்னையா சரிதானே?
ஏங்க ஏன்னா எதுக்கு எனக்காக இப்படி ஒரு பழி ஏத்துக்கிட்டீங்க? எனக்கு உன்னை பத்தி தெரியும், அதான். உனக்கு ஒரு அவமானம் வர்றத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? நீ மட்டும்தான் அசத்துவியா? நான் பண்ண மாட்டேனா? ஆமா, இப்போ நான் கேக்குறேன், நீ அந்த நேரத்துல அங்க போன? ஆஹா, நான் சந்தேகத்துல எல்லாம் இதை கேட்கல. நீ எந்த தப்பான நோக்கத்தோடயும் அங்க போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். ஏன் அந்த நேரத்துல அங்க போன? சொல்ல வேண்டாம்னா விட்டுரு. வேண்டாம். உங்ககிட்ட இருந்து அன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. பார்த்திபா, இத நான் அனுப்பல. எனக்கும் தோணுச்சு, உங்களுக்கு ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தான் அங்க வந்தேன். ஏன் போன் எடுத்து யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அது யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன உளர்ற? அதனால தானே நீங்க என் மேல வச்சிருந்த அன்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ பேர் முன்னாடி ஆமா நான் பார்த்திபனை பார்க்க வர சொன்னேன்னு சொன்னீங்க. உங்களோட மானத்தை விட என்னோட அவமானம் தான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. பொய்யா இருந்தா கூட பார்த்திபனை காதலிக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தை போதுங்க என் ஆயுசுக்கும். நான் பொய் சொன்னேன்னு யார் சொன்னது? ஏன் நான் சொன்னது உண்மையா இருக்க கூடாதா? ரஜினி, ஆமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். பார்த்திபா, பார்த்திபா, என்ன நீ எப்பவுமே அழறது என்னோட டிபார்ட்மெண்ட். சமாதானம் பண்றதா உன்னோட வேலை. ஏங்க? என்ன? ஏன் திடீர்னு? ஊர் மொத்தமும் ஒருத்தனை அவமானப்படுத்தி அவனுக்கு மொட்டை போட்டு அசிங்கப்படுத்த போறப்பவும் நேசிக்கிற பொண்ணுக்கு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு உனக்கு வந்த மெசேஜ் நீ காட்டாம மறைச்சியே. இப்படி ஒருத்தனை நேசிக்காம என்னால எப்படி இருக்க முடியும்? என்னோட உடைஞ்சு போன ஒரு பாட் தான் நீ. நீ வர வரைக்கும் நான் பாதியா தான் இருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நானே முழுசான. உன்னை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லைங்கிறது தான். எல்லாருக்காகவும் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா எனக்காக யோசிச்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான். ரஜினி, எனக்கு இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கே தெரியும். நான் எதையுமே ஜாஸ்தியா சொல்லல. எனக்கு இப்ப என்ன தோணுதோ அதுதான் சொல்றேன். ரஜினி, நான் உங்களை ஆயுசுக்கும் சந்தோஷமா வச்சுப்பேன். அது எனக்கு தெரியும். ரஜினி, நம்ப முடியல அதானே?
என்னங்க எப்பவுமே நீ யாரையுமே பேச விடாம நீ ஏதோ பேசிட்டு இருப்ப. அதான் இன்னைக்கு நான் பேசுறேன். எப்படி ரஜினி? வாழ்க்கையில நான் எடுத்த எல்லா முடிவுமே ஒண்ணுக்கு 100 தடவை யோசிச்சு எடுத்த முடிவுதான். ஆனா நான் ரொம்ப யோசிக்காம என்னையே அறியாம எடுத்த முடிவு இதுதான். இது சரியா தப்பா, நடக்குமா நடக்காதா, பிரச்சனை வருமா வராதான்லாம் நான் யோசிக்க விரும்பல. இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷம் எனக்கு சரின்னு தோன்றதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். பார்த்திபா, சொல்லுங்க. உன் தோள்ல சாஞ்சுக்கணும் போல இருக்கு. சாஞ்சுக்கலாமா? என்னங்க?